அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அடுப்பக்கமே போகாமல் ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கும்போது அழகாக இருக்கும், உள்ளே நம்ம ஃபில்லிங்லாம் வச்சு செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் தீபாவளி கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே இருக்க ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. அதை நீங்கள் டயட்டில் இருந்தால் கூட உள்ளே இருக்க ஃபில்லிங் மட்டுமே செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 15 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து சேர்க்க போகிறேன் இந்த மிக்ஸி ஜாரில். உள்ளே இருக்க விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு டேட்ஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் சாஃப்ட் டேட்ஸ் இருக்கும் இல்லையா, கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த டேட்ஸ் கூட எடுக்கலாம். எந்த டேட்ஸ் உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். நாளைக்கு கொஞ்சமாக முந்திரி, நிறைய நட்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இவ்வளோ நட்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாளைக்கு முந்திரி எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம், எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்ப்கின் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாம் சேர்ந்து வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இதுதான் நம்ம ஃபில்லிங்காக வைக்க போகிறோம். நீங்கள் வந்து டயட்டில் இருந்தால் கூட இந்த ஸ்வீட் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து சின்ன உருண்டைகளாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக செய்ய வேணாம், சின்ன உருண்டைகளாகவே செஞ்சுக்கோங்க. நான் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எடுத்திருந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு உருண்டைகள் வந்திருக்கு. நமக்கு உள்ளே இருக்க ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது காஞ்ச தேங்காய் தான், கடைகளில் கிடைக்கும். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் தேங்காய் இருக்கும் இல்லையா, அது ப்ரௌன் கலர் பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் பாட்டை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர், இதையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு மில்க் பவுடர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மில்க் பவுடர் வந்து 1.5 கப்பும் டெசிகேட்டட் கோகோனட் வந்து 1/2 கப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை தேங்காயோட ஜாஸ்தி பிடிக்குன்னா 1.5 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், எப்படி இருக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு இருக்கணும். 2 அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பைண்ட் பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். சூடான பால் எடுக்க வேணாம். பால் பவுடர்லே இனிப்பு இருக்கும், தேங்காயிலையும் இனிப்பு இருக்கும், அதனால் நம்ம சர்க்கரை சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பிசைய போகிறோம். ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம். லைட்டாக பிசைஞ்சு எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சாலே போதும். நான் எடுத்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலுமே சேர்த்துட்டேன். எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் பால் கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் தேவைப்பட்டுனா கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு, நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம கை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நான் கை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போது இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க ஃபில்லிங் வந்து உள்ளே வைக்கணும், அது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஃபில்லிங், அதை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம். செம்ம சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் தீபாவளி கூட ட்ரை பண்ணலாம். எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் செஞ்சிடலாம். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் அடிஷ்னல் தான். ஒரு தட்டில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து கோட் பண்ணிக்கலாம். இது பார்க்க அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து
நம்ம பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிளேட்டில். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.